இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்திலும் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த நல்ல நேரத்திலே அப்பா என்னோடு கூட உம்மை ஆராதனை செய்ய முடியாய் ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக தங்கள் தொலைக்காட்சி தங்களுடைய செல்போன் வாயிலாக ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை உடைய பாத்திலே வைக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்படுத்து எங்களை வழி நடத்தும். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மீதியா நேரத்தினுடைய பாத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதுமாக தேவனை நம் பாடலை பாடி துதிக்க போகிறோம். எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடல் 3/4 G. Thank you Jesus. எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். பாடலை தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேலை உமக்கேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த
எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவை. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவை. போராடி ஜெபிக்கின்ற நாதா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்ற பாடல். தேங்க்யூ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமான பாடல். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி
சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள், ஆமென். எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹalleluya. Thank you Lord, thank you Jesus. நம்ம எல்லாரும் கண்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் அதே நேரத்தில் தேவனை ஆராதனை செய்து வாய்களை திறந்து ஆண்டவரை துதித்து அவரை ஆராதனை செய்து, ஆமென், அவரை துதிப்போம். Thank you Lord, thank you Jesus. ஒவ்வொரு வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க, ஏசப்பாவை துதிங்க. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீரே பரிசுத்தர், நீரே மெய்யான தேவன், நீரே சர்வ வல்லமுள்ளவர், நீரே சுகம் தருகிறவர், நீரே பாதுகாக்கிறவர், நீரே உயர்த்துகிறவர். ஹalleluya ஹalleluya. கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், விண்ணப்பங்களை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், கண்ணீரை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், சுகம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாளாக்காமல் தலையாக்குபவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகின்ற தேவன், நீர் 1000 10,000 பேர்களில் சிறந்தவரையா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வாய்களை திறந்து ஆண்டவரே எல்லாரும் துதிங்க. ஆமென் ஆமென். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமையை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம் இந்த நேரத்திலே உங்களை நிரப்புவதாக, தேவனுடைய வல்லமை உங்களை இப்பொழுதே தொடுவதாக, இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக, இப்பொழுதே ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் தொடுமையா, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டறணும், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். Thank you Lord, thank you Jesus. நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. விடுதலை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சுகம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், கீலேயாத்தின் பிசின் தைலமே உமக்கு ஸ்தோத்திரம், ரண வைத்தியரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதான காரணரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனையா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா,
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. தேவனை ஆராதனை செய்கிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவ ஆலயத்தில் மட்டும்தான் என்று இல்லை, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தேவனை, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரை நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுதே உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தடைகள் இருந்த போதிலும், ஆமென், எங்கு இருந்தாலும் இருக்கிற இடத்துல தேவனை ஆராதனை செய்யுங்க. தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஆமென். பரலோகத்திலே அல்லேலூயா என்று சொல்லி தேவாதி தேவனை ஆராதனை செய்து கொண்டிருப்பாங்க. கோடான கோடி தேவ தூதர்கள் அவரை ஆராதனை செய்து கொண்டிருப்பாங்க. அந்த ஆராதனையிலே அவர் இருக்கிற தேவாதி தேவன் இந்த நல்ல நேரத்திலே உங்கள் ஆராதனையிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். உங்கள் ஆராதனையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை வாய்களை திறந்து அல்லேலூயா என்று துதிங்க. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. Thank you Jesus. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை தாரும், உம்முடைய பிள்ளைகளோடு பேசும், உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் மாற்ற வல்லமையுள்ள எங்கள் தேவாதி தேவனே, எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் நிலைநிறுத்தும் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த தருணத்திற்காக அவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கிறோம், அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். இங்கே பார்க்கிறோம், போவாஸ் என்ற மணவாளன் ரூத் என்ற அந்த மணவாட்டியை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் இங்கே பார்த்தோம். உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்க, நிறைவான பலன். இவள் செய்த காரியம் என்ன? தன்னுடைய மாமி அவளை, நீ உன்னுடைய தாய் வீட்டுக்கு போய்விடு, நீ உன்னுடைய தாய் வீட்டிற்கு போவது மட்டுமல்ல, உனக்கு விருப்பமானவனை நீ திருமணம் செய்து கொள், இனி என்னால் ஒரு மகனை உனக்கு பெற்று நான் தர முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே நகோமி என்ற பெண்மணி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவள் வேறொரு அந்நிய தேசம், அந்த தேசத்திற்கு போனாள். பாருங்க, மோவாப் என்ற அந்த அந்நிய தேசத்திற்கு எதற்காக இவள் போனால்? இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் இருக்கிற காரணத்தினாலே அவள் போனாள். பாருங்க, இவள் பெத்தேல் என்ற பகுதி இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாரத்துக்கு மிகுதியான ஆகாரம் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை, ஆகாரம் இருக்கக்கூடிய அந்த தேசத்தை விட்டு மோவாப் தேசம், புறஜாதி தேசம், விக்கிரகாராதனை நிறைந்த தேசம், அப்படிப்பட்ட தேசத்துக்கு இவள் சென்றாள். தேவனுடைய திட்டம் இல்லாமல், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் இவள் போனபடியினாலே புருஷன் மரித்து போனான். 2 மகன்கள் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவள் தன்னுடைய மருமகள்களை பார்த்து சொன்னால், நீங்கள் போய் உங்களுடைய தாய் வீட்டிற்கு போய் உங்களுக்கு விருப்பமானவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, ஒருத்தி அவள் மாமியை முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத் என்ற இந்த உத்தமியான ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன செய்தால், மாமியிடத்தில் இதை குறித்து நீங்கள் இனி பேச வேண்டாம், உங்கள் தேவன்தான் என்னுடைய தேவன், உங்கள் தேசம்தான் என்னுடைய தேசம், நீங்கள் புசித்தால் நான் புசிப்பேன், நீங்கள் உயிர் வாழ்ந்தால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன், நீங்கள் எங்கே மரிக்கிறீர்களோ அங்கே நான் மரிப்பேன் என்று அந்த மாமியை தன் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறதற்கு காரணம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன் பெண்கள் பிரச்சனைக்கு அதிக காரணம் என்று சொன்னால், ஒரு பெண் அவள் பல பொறுப்புகளை வகிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். எப்படின்னு சொன்னால், ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தில் மகளாக, அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் மகள் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் வேறொரு குடும்பத்திற்கு திருமணம் ஆகி போகும்பொழுது மருமகளாகவும், அந்த மருமகள் மாமியாராகவும் பாட்டியாகவும், இப்படி பல பொறுப்புகள், ஒரு அண்ணன் தம்பிக்கு சகோதரியாகவும், பாருங்க, இப்படியெல்லாம் தாயாக, மாமியாராக, மருமகளாக, சகோதரியாக, இப்படியெல்லாம் பல பொறுப்புகளை ஒரு பெண் வகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த ரூத் என்ற பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கிடைத்த அற்ப சந்தோஷத்தை அவள் வெறுத்து தள்ளினாள். பாருங்க, அவளை மாமியாரே லைசன்ஸ் கொடுத்தது போல, மாமியார் பர்மிஷன் கொடுத்து அனுப்புறாங்க, நீ போய் வேறொரு திருமணத்தை செய்து கொள், உன்னுடைய தாய் வீட்டுக்கு நீ செல்லலாம். ஆனால் அவள் என்ன செய்தால், இனி அப்படி பேசுவதை நிறுத்துங்கள், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக மாமியாரை பற்றி கொண்டாள். இப்படிப்பட்ட நேரத்தில் அவள் வயல்வெளிக்கு சென்று இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே வயல்வெளியிலே இருக்கும் பொழுது அங்கே ஒரு மணவாளனை தேவன் அவளுக்காக, அந்த உத்தமியாய் வாழ்ந்த அவளுக்காக வைத்திருந்தார். அவன் பேர் தான் போவாஸ். அந்த போவாஸ் தான் இஸ்ரவேலின் தேவனால் உனக்கு நிறைவான பலன் வருவதாக என்று சொல்லி அந்த ஸ்திரீயை வாழ்த்துகிற அந்த சம்பவத்தை தான் நாம் படித்தோம். பாருங்க, ஒரு ஸ்திரீ தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த பொறுப்பிலே தன்னை நிறுத்தி கொள்ளும் பொழுது அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக அவள் மாறுகிறார். இந்த ரூத் ஒரு குணசாலியான ஸ்திரீ. ரூத்துடைய வம்சத்திலே ஆண்டவர் இயேசுடைய மூதாதையர்கள் அந்த வம்சத்தில் பிறப்பதற்கு காரணமாய் தாவீது ராஜாவுடைய அந்த மூதாதையர், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் பிறப்பதற்கு காரணமாக அந்த ரூத் அமைந்தாள். பாருங்க, இந்த கடைசி நாட்களில் பல பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பொறுமை இல்லாமல் வார்த்தைகளை விட்டு விடுகிறார்கள், புறக்கணித்து போய்விடுகிறார்கள், சிலர் தாய் வீட்டுக்கு பிரிந்து போய்விடுகிறார்கள். இதெல்லாம் எதற்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்? ஒரு மாமியார் ஒரு மருமகள் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் டாட்டர் இன் லா, மதர் இன் லா, சன் இன் லா, ஃபாதர் இன் லா அப்படின்னு சொன்னால், தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மதர் இன்லா என்று சொன்னால் சட்டப்படி மாமியார் தான் இனிமே தாய், சட்டப்படி, அதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல் ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாமனார் தான் சட்டப்படி தகப்பன் என்று அர்த்தம். அதே போல் டாட்டர் இன்லா என்று சொல்லும் பொழுது
மருமகள் தான் இனிமே சொந்த மகள், அதாவது சட்டப்படி மகள் என்று சொல்லி இப்படி பல அந்த பெயர்களை ஆங்கிலத்தில் அழகாய் வைத்திருக்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு குடும்பங்களிலே மிகவும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சண்டைகள் வருவது காரணம் என்னன்னா இந்த இன்லாஸ் ப்ராப்ளம் தான். சொந்த தகப்பன் சொந்த தாய் அவர்களை யாரும் சண்டை போட மாட்டாங்க, சொந்த சகோதரர்களை யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் இன்லாஸை தான் சண்டை போடுவாங்க, இன்லாஸ்க்குள்ளே தான் சண்டை. ஆனால் சட்டப்படி இவர்கள் தான் தாய், இவர்கள் தான் மகள், இவர்கள் தான் அப்பா என்று சொல்லி சட்டப்படி ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, டாட்டர் இன்லா, சன் இன்லா என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் லாபடி இந்த சட்டம், இந்த உலக சட்டத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில், விசுவாச குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அன்பு இல்லாத தன்மை. விசேஷமாக ஆண் மக்கள் ஒரு குணசாலியாய் இருப்பது கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பெண் மக்கள் குணசாலியான ஸ்திரியாய் இருப்பது கிடையாது. எதை எப்பொழுது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று அறியாமல் பல காரியங்களிலே அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறபடியினால் அவர்கள் வாழ்க்கையில நிம்மதி இழக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறார்கள், பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். கடைசியில் அந்த குடும்பங்கள் சண்டையோடு கூட பிரிகிற அளவுக்கு போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், அதிலே வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது 10 வசனத்திலே, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்க, குணசாலியான ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த குணசாலியான ஸ்திரீ மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 16 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ மூலமாய் கிடைக்கிற 16 வகை ஆசீர்வாதங்கள். நம்முடைய தமிழர்கள் வாழ்த்தும் பொழுது சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக என்று சொல்லி. அதுபோல குணசாலியான ஸ்திரீக்கு 16 குணாதிசயங்கள் இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு குணசாலியான ஸ்திரீ என்ற பெயரே வந்தது. அந்த 16 குணாதிசயங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு வேகமாக சொல்ல போகிறேன். முதலாவது குணம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். யாருக்கு? புருஷனுக்கு. புருஷனுக்கு எந்த ஒரு ஸ்திரீ நன்மையே செய்கிறாளோ அவள்தான் குணசாலியான ஸ்திரீ. அதுதான் அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய முதல் சுபாவம், முதல் குணம். பாருங்க, எந்த ஒரு ஸ்திரீ புருஷனுக்கு நன்மையை செய்கிறாளோ, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் புருஷனுக்கு நீங்கள் நன்மையே செய்கிறீர்களா, நீங்கள் தான் குணசாலியான ஸ்திரீ. பாருங்க, ஒரு பரீட்சை என்று சொன்னால் அந்த பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும், மார்க் எடுக்க வேண்டும். இன்னைக்கு 16 குணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த 16 குணங்களும் உங்களுக்கு இருந்தால் நீங்க தான் குணசாலியான ஸ்திரீ. உங்களை கண்டுபிடிப்பது மிகவும் அரிது. உங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் அதிகம். அப்படிப்பட்ட விசேஷமானவர்கள் நீங்கள். உங்களை பெற்ற குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பம். அப்படியானால் நன்மையே செய்ய வேண்டும். பாருங்க, 13ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ரெண்டாவது அவளுடைய குணம், முதல் குணம் நன்மையே செய்கிறாள். புருஷனுக்கு நன்மை செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மாமியார், அங்கே இருக்கக்கூடிய மாமனார், அங்கே இருக்கக்கூடிய நாத்தனார், அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தான் குணசாலியான ஸ்திரீ. ரெண்டாவது, வேலை செய்கிறாள், உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். பாருங்க, இந்த நாட்களில் சோம்பலின் வேலைகளை நிறைய பேர் செய்வாங்க. வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க, பாவனை செய்வாங்க, ஆனால் வேலையே ஆகாது.
அதான் வேதத்தில் அங்கே ஒரு எஜமான் போய் ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. 11ஆம் மணி நேரம் வரையில் போய் கூப்பிடுறாரு, வேலையே ஆகலை. கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரே கூலி. அப்போ காலையில் போய் வேலையில் சேர்ந்தவங்க அவங்க ஒரு பணத்தை வாங்கி கொண்டு இப்போதான் வந்தாங்க, அவங்களுக்கும் நீங்கள் அதே பணத்தை தரீங்க, நாங்கள் காலையிலேருந்து வெயிலுடைய உஷ்ணத்தை சகித்தோம், ஆனால் எங்களுக்கும் அதே சமமாக ஆக்கினீரே என்று கேட்குறாங்க. அப்போது இவங்க வெயில சகித்தாங்க, ஆனால் வேலை ஆகலை. வேலை ஆகாத காரணத்தினால்தான் வேற ஆட்களை கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியதாக இருந்தது. இப்போ பாருங்க, உற்சாகத்தோடு நீங்கள் வேலை செய்கிற ஒரு பெண்மணியாக இருந்தால் நீங்கள் தான் குணசாலியான ஸ்திரீ. எல்லாருக்கும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். காஃபி கேட்குறவங்களுக்கு காஃபி கொடுக்க வேண்டும், டீ கேட்குறவங்களுக்கு டீ கொடுக்க வேண்டும், சுகர் கம்மியாக கேட்குறவங்களுக்கு சுகர் கம்மியாக தர வேண்டும். சில குடும்பங்களில் நீங்கள் ஆகாரம் உப்பில்லாத ஆகாரத்தை வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் உப்பு போட்ட ஆகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில நேரம் 2 ஆகாரம் சமைக்க வேண்டியிருக்கும். உற்சாகமாய் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் பாராட்டுவார். நீங்கள் தான் குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 3வது குணம் என்ன? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். பாருங்க, ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். முதல்ல நன்மை செய்கிறாள், 2வது வேலை செய்கிறாள், 3வது ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். வேதம் அவங்களுடைய குணத்தை அழகாக அது நமக்கு காட்டுகிறது. அப்போ ஆகாரத்தை அவள் என்ன செய்கிறாளாம்? கொண்டு வருகிறாள். ஆகாரத்தை என்று சொல்லும் பொழுது சிலர் ஆகாரத்தை செஞ்சு கொண்டு வந்து டேபிளில் டமால் என்று சொல்லி வைப்பாங்க. அந்த ஆகாரத்தை புசிக்க முடியாது. கோபத்தில் இந்தாங்க சாப்பிடுங்க என்கிறத போல வைப்பாங்க. அப்படி அல்ல, உற்சாகத்தோடு வேலை செய்ய வேண்டும், நன்மையையே செய்ய வேண்டும். ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அது தூரத்தில் இருந்தாலும், சிலர் சொல்லுவாங்க, ஐயோ தூரமாக இருக்குது என்னால் போக முடியாது. சில பெண்கள் எத்தனையோ மைல் தூரம் நடந்து போய் தண்ணீர் சுமந்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுக்குற பெண்கள் சில கிராமங்களில் இருக்கிறார்கள். சில பெண்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வயல்வெளியில் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற பெண்கள் இருக்கிறார்கள். சில பெண்கள் பல கிலோமீட்டர் நடந்தே சென்று காய்கறிகள் மற்ற வீட்டிற்கு தேவையான எல்லா சாமான்களை வாங்கி கொண்டு வந்து சில பெண்கள் வேலை செய்துவிட்டு அந்த வேலையில் வருகிற சம்பளத்தில் அந்த குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் இருக்கிறார்கள். ஆகாரத்தை கொடுக்கிற பெண்கள். சில பெண்கள் தன்னுடைய புருஷன் குடிக்காரனாக இருப்பான், அப்படிப்பட்ட குடிகார கணவனை வைத்து கொண்டு இந்த பெண்மணி கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த குடிகார கணவனுக்கும் சாப்பாடு போட்டு ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற பெண்மணி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் உற்சாகத்தோடு வேலை செய்கிறீங்க, நீங்கள் நன்மையே உங்கள் புருஷனுக்கு செய்கிறீங்க, அது மட்டுமல்ல அவருக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறீங்க, உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ஆகாரத்தை கொடுக்குறீங்க. உங்களை தேவன் கைவிட மாட்டார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் உங்கள் புருஷன் மாறுவார், உங்களுடைய புருஷன் குடியிலிருந்து விடுதலை பெறுவார். நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவன் அற்புதம் செய்வார். இங்கே அவள் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 15ஆம் வசனம் 4வது காரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இங்கே படி அளக்கிறாள். யாருக்கு? வேலைக்காரிகளுக்கு. அந்த வேலைக்காரிகள் எஜமாட்டியுடைய கையை பார்ப்பாங்க, ஏதாவது தரப்போகிறாங்களா, ஏதாவது துணிமணிகள் தருவாங்களா. சில வேலைக்காரர்கள் பழைய புடவை ஏதாவது இருந்தால் கொடுங்க என்று கேட்பாங்க. சில வேலைக்காரங்க ஏதாவது பணம் இருந்தால் கொடுங்க. அப்போ அந்த கையை எதிர்பார்ப்பாங்க. இவங்க படி அளக்குறாங்க. சிலர் படின்னு சொன்னால் அதில் அரிசி போட்டு அதை அளப்பாங்க. கஷ்டப்படுகிற வேலைக்காரர்களுக்கு இந்தா கொஞ்சம் அரிசி கொண்டு போன்னு சொல்லி ஒரு பேகை பிடி என்று சொல்லி அரிசி எடுத்து எடுத்து அளந்து அளந்து போடுவாங்க. படி அளக்கிறது.
தங்களிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரிகளை வாழ வைக்கிறது, அவங்களுடைய தேவைகளை சந்திப்பது, இப்படியெல்லாம் செய்கிற ஒரு பெண்மணி தான் குணசாலியான ஸ்திரீ. அதன் பிறகு பார்க்கிறோம் அங்கே 5வது குணாதிசயம் 16ஆம் வசனத்தில், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். பாருங்க, அந்த வசனத்தில் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். முதல்ல வாங்குகிறாள், அதுதான் 5வது குறிப்பு. அப்போ பாருங்க, இவள் எவ்வளோ சம்பாதித்தா, தன்னுடைய கைகளினால சம்பாதித்து பாருங்க, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். அப்போ பொருட்களை அல்லது நிலபலன்களை வாங்கக்கூடிய ஒரு பெண்மணியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க குணசாலியான ஸ்திரீ. அடுத்தது பார்க்கிறோம் அதே வசனத்துல 6ஆம் குறிப்பாக, தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். வாங்குகிறது மட்டும் இல்லை, வாங்குகிறாள், இங்கே நாட்டுகிறாள் திராட்சை தோட்டத்தை. அப்ப பாருங்க, வயலை வாங்குவது மட்டுமல்ல, அந்த வயலை அப்படியே விடாம திராட்சை தோட்டத்தை அந்த வயலிலே நாட்டுகிறாள். பாருங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பெண்மணி. எனக்கு இந்த வார்த்தையை எந்த ஒரு தாய் அல்லது எந்த ஒரு சகோதரி, எந்த ஒரு பெண்மணி நீங்கள் துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க செய்யுங்க. உங்களுக்காக தேவன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். நீங்கள் உற்சாகத்தோட வேலை செய்யுங்க. நீங்க உங்க கைக்கு நீங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்க உண்மையும் உத்தவமா புருஷனுக்கு நன்மையே செய்து கொண்டிருங்க. வேலையெல்லாம் செய்யுங்க, ஆகாரத்தை எல்லாம் கொடுங்க, வாங்க வேண்டியதை வாங்குங்க, நட வேண்டியதை நடுங்க, எல்லாம் செய்யுங்க. உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, உங்கள் நிலைமைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே 7வதாக 17ஆம் வசனம், தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். பாருங்க, கைகளை பலப்படுத்தி கொள்ளுகிறாள். இந்த உலகத்தில் நிறைய பேர் தங்களுடைய கைகளை பலப்படுத்தாம இருக்கிறாங்க. கைகளை பலப்படுத்தி கொள்றதுன்னா கையில நிறைய வளையல், நிறைய மோந்திரம் போடுறது அல்ல. கைகளை பலப்படுத்தி கொண்டு என்று சொன்னால் மற்றவர்களை தாங்குவது. இவங்களுக்கு பலம் இருந்தால் தான் மற்றவங்களை தாங்க முடியும். மற்றவங்களுக்கு கொடுப்பது இவங்களுக்கு இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். மற்றவங்களை தூக்கி எடுப்பது, இதெல்லாம் கைகள் உடைய பலம். அந்த பலத்தை வீணாக இருக்கக்கூடாது. நல்ல வேலை செய்யணும். நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய கரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரம் அப்படி இருக்கும், நல்ல பலமாக இருக்கும். வேலையே செய்யாத கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க, வேலைகளை செய்து அந்த கை பலப்பட்ட ஒரு கை, அந்த கை உழைக்கிற கை, அந்த கை ஆகாரம் கொடுக்கிற கை, இப்படிப்பட்ட ஒரு கையாக அந்த கையை பலப்படுத்தி கொள்கிறாள். அதன் பிறகு பாருங்க, அங்கே 18ஆம் வசனத்தில் 18-19 வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். பாருங்க, கைகளை கொண்டு அவள் என்னவெல்லாம் செய்கிறா. கைகளை பலப்படுத்துகிறாள், கையால் நாட்டுகிறாள், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அதன் பிறகு 19ஆம் வசனத்தில் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுமையானவர்களுக்கு 20ஆம் வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்போ இதெல்லாம் கையில அவள் செய்கிற ஆசீர்வாதங்கள், கையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். தன் கையில் 8வது தன் கையை ராட்டினத்தில் வைக்கிறாள்.
9வது, சிறுமியானவர்களுக்கு தன் கரத்தை திறக்கிறாள். தன்னுடைய கரத்தில் ஏதோ இருக்கிறது, அதை இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையை அப்படியே திறந்து கொடுக்குறா. ஏழைகள் அதை எடுத்துக்கொள்ள முடியாக. அது மட்டுமல்ல, கையை நீட்டுகிறாள் ஏழைகளுக்கு. 10வது கையை திறக்கிறாள். 11வது கையை நீட்டுகிறாள். தூரமாக இருக்கிறவங்களுக்கு கையை நீட்டுகிறாள். இந்தா பெற்றுக்கொள்ளுங்க, இந்தாங்க. அவங்க இவங்க கிட்ட வர முடியாது, இவங்க அங்கே போக முடியாது, ஆனால் அவங்க கையை வச்சு நீட்டி உதவி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, அவங்க குணசாலியான ஸ்திரீ. தன்னால் போக முடியாத இடத்துக்கும் தன் கையை நீட்டுகிற பெண்மணி. சில மனிதர்கள் கிட்ட போக முடியாது, அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய வஸ்திரங்கள், அவங்களுடைய தோற்றம் பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் தூரத்தில் இருந்தாவது அவங்களுக்கு உதவி செய்ய அப்படி கை நீட்டுகிற அந்த பெண்மணி தான் குணசாலியான ஸ்திரீ. பாருங்க, அது மட்டுமல்ல, அங்கே 22ஆம் வசனம், உண்டு பண்ணுகிறாள். எதை உண்டு பண்ணுகிறாள்? ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. உண்டு அதாவது கிரியேட், டு கிரியேட், அதாவது உண்டாக்குகிற ஒரு வேலையை செய்கிறாள். பாருங்க, ஆண்டவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இவள் தன்னுடைய கையினாலே உண்டாக்குகிறாள். என்ன உண்டாக்குகிறாள்? ரத்தின கம்பளங்களை உண்டாக்குகிறாள். துணிமணிகளை, தனக்கு மெல்லிய புடவைகளை, இதெல்லாம் உண்டாக்குகிறாள். ஒரு பெண்மணி, உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். எதையாவது உண்டாக்க வேண்டும், புதுசு புதுசாக உண்டாக்க வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை சமையலிலே கலை தெரிந்தால் சமையலில் நீங்கள் விதவிதமாய் உண்டாக்க வேண்டும் உங்கள் குடும்பத்துக்காக. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒருவேளை டெய்லரிங் தெரிந்தால் நீங்கள் புது புது துணிகளை நீங்கள் தைத்து அதை நீங்கள் உண்டாக்க வேண்டும். ஃபேஷன், மாடலிங், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அப்பொழுதுதான் குணசாலியான ஸ்திரீயாக நீங்கள் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, அங்கே 13வது குறிப்பில் பார்க்கிறோம், அந்த புடவைகளை 24ஆம் வசனத்தில் அந்த புடவைகளை உண்டு பண்ணி அதை என்ன செய்கிறாளாம்? விற்கிறாள். ஒரு வியாபாரத்தையே அவள் செய்கிறாள். அப்போ அந்த விற்பனை செய்யும் பொழுது அதில் பணங்கள் வரும், அதை அவள் சேகரிக்கிறாள். அதன் மூலமாக வயலை விசாரித்து வாங்குகிறாள். அதன் மூலமாக திராட்சை தோட்டங்களை அவள் நாட்டுகிறாள். இதெல்லாம் தன்னுடைய வியாபாரம். அதனால அது மட்டுமல்ல, கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். 15ஆம் குறிப்பில் பார்க்கிறோம், 25ஆம் வசனம், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். இப்படி பல காரியங்களை அவள் செய்து கொண்டே இருக்கிறாள். 16வதாக 27ஆம் வசனம், கண்ணோக்கமாக இருக்கிறாள். யார் மேல? தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். இவங்க தான் குணசாலியான ஸ்திரீ. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டிலே எப்படிப்பட்ட ஒரு தாய், எப்படிப்பட்ட ஒரு சகோதரி, எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க என்பது மிகவும் முக்கியம். குணசாலியான ஸ்திரீ உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தேவன் தான் ஒரு குணசாலியான ஸ்திரீயை ஒவ்வொருவருக்கும் தர முடியும். குணசாலியாய் இல்லை என்று சொன்னால், ஒரு ஸ்திரீ அவள் குணசாலியாய் இல்லாமல் அவள் சாதாரண ஒரு ஸ்திரீயாக இருந்தால் வீட்டை கட்டுகிறவளா இருக்க மாட்டா, வீட்டை இடிக்கிறவளா இருப்பா. பாருங்க, நான் எதற்காக சொல்றேன்னு சொன்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை தன் கைகளால் இடிக்கிறாள். புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும், குணசாலியான ஸ்திரீயா இருக்கணும். அப்பொழுதுதான் வீடு கட்டப்படும். ராகேலினாலே வீடு கட்டப்பட்டது என்று வேத வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய வீடு யாக்கோபின் மனைவியாகிய ராகேலால் கட்டப்பட்டது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்கள் கட்டப்படுவது
ஒவ்வொரு பெண்களுடைய கையில இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பெண்களையும் விசேஷமானவர்களாக வைத்திருக்கிறார். அந்த குடும்பம் கட்டப்படுவதோ அந்த குடும்பம் கட்டப்படாமல் இருப்பதோ அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை வைத்துதான் என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, பெண்மணி மட்டும் குணசாலியாக இருந்தால் போதுமா? இல்லை. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான், ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள். இங்கே 2 பிள்ளைகள் ஈசாக்குக்கு. ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. அப்பா இந்த ஏசா மேல பட்சமா இருக்கிறார், அம்மா யாக்கோபு மேல பட்சமா இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னா, அதனுடைய மேலே உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் 27ஆம் வசனம், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். பாருங்க, இந்த அப்பா அம்மாவுக்கு செல்ல பிள்ளைகள். ஒரு பையன் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, இன்னொரு பையன் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. இந்த வேட்டையாடுகிறவன் ஏசா. அது மட்டுமல்ல, வன சஞ்சாரி, வன காட்டிலேயே தங்குவான், வேட்டையாடுவான், ருசியான ஆகாரத்தை கொண்டு வந்து தகப்பனுக்கு கொடுப்பான். ஆனால் யாக்கோபு காட்டுக்கோ எங்கேயும் போக மாட்டான், கூடாரவாசி, கூடாரத்திலேயே இருப்பான். ஆனால் குணசாலி, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இப்படி அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த 2 பேர்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை அல்லது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது யார் என்று சொன்னா, குணசாலியான யாக்கோபு தான் பெற்றான். ஏன்னா குணசாலியும் கூடாரவாசியமா இருந்தான். கூடவே இருந்து அப்பா அம்மாவுக்கு உதவியாக, கூடவே இருந்து தாய்க்கு உதவியாக, குணசாலியாக அவன் இருந்தபடினாலே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ குணசாலியாய் இனி இருப்பாய் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் கூடாரத்தில் கூடாரவாசியாக இருந்தாலும் குணசாலியாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தலைமுறையின் ஆசீர்வாதத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன்? இந்த உலகத்தில் எல்லா குணங்களும் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. மனிதனிடத்தில் அன்பு இல்லாத சுபாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில், எப்படி நீதிமொழிகள் 31 16 குண அதிசயங்களை பெற்ற குணாதிசயமான குணசாலியான ஸ்திரியை நாம் பார்த்தோமோ, அதுபோல ஒவ்வொரு ஆண் மகனும் குணசாலியான ஆண் மகனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல காரியங்களை பார்க்கலாம். அதில் ஒரு சபை எப்படி குணசாலியான சபையாக இருக்க முடியும்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 13ஆம் வசனம், பெராயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். அதற்கு மேலே இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். யார்? பெராயா பட்டணத்தார். தெசலோனிக்கிய சபையாரை காட்டிலும் நற்குணசாலிகளாய் அவர்கள் மாறி போனதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், வேத வசனத்தை அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறாங்க. இன்னைக்கு நீங்க குணசாலியாய் நற்குணசாலியாய் மாற வேண்டுமா? எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்கள் நற்குணசாலியாய் மாறக்கூடிய ஒரு நல்ல ஒரு எளிய வழியை நான் உங்களுக்கு சொல்லி
நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் மாற முடியும் என்று சொன்னால் வேத வசனத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. தினந்தோறும் ஆராய்ந்து பாருங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 1ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஒரு சகோதரனாக, ஒரு குணசாலியான சகோதரியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு குணசாலியாய் மாற்றும், என்னை ஒரு குணசாலியான மகனாக, என்னை ஒரு குணசாலியான மகளாக மாற்றும் என்று கேட்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கிறேன். யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபத்திலே ஆண்டவரை சேர்ந்து கொள்ளுகிறார்களோ இப்பொழுதே ஆண்டவர் இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு குணசாலியான ஸ்திரீயாக, குணசாலியான ஒரு ஆண்டவரை சகோதரனாக நீ அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். அதன் மூலம் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும். குடும்பங்களில் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவங்களுடைய தேவைகளை சந்தியும். வியாதி பலவீனங்களை நீக்கும். ஒவ்வொருவர் நீர் ஆசீர்வதியும். உமக்கே சகல துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.